ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு மட்டர் பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருந்தேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் ஓரளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மசாலா எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதில் கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இது சப்பாத்திக்கு, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக மட்டர் பன்னீர் மசாலா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.